பிரியமானவர்களே, அணு தின ஜபத்துக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2, 3 இந்த மற்றும் பிரியமானவர்களே 6 இந்த வசனங்களின் பிரகாரம் நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக நாங்கள் காலடி எடுத்து வைப்பதற்காக இதோ உம்முடைய சமூகத்திலே வந்து நாங்கள் நிற்கிறோம் சுவாமி. எப்படி அன்றைக்கு யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை அந்த யோர்தானை கடந்து அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள் பிரவேசிப்பதற்காக எப்படி யோர்தானுக்கு முன்னாடி நின்றானோ, அதே போல ஆண்டவரே இந்த 2025 ஆண்டினுடைய முடிவிலும் 2026 ஆண்டினுடைய முதல் அடி எடுத்து வைப்பதற்கும் நிற்கக்கூடிய இந்த நேரத்திலே சாமி ஆண்டவரே, உம்முடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாராய் நாங்கள் விளங்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த புதிய ஆண்டிற்குள் நாங்கள் எப்படி செல்வோம், ஏது செல்வோம் என்று சொல்லியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே தகப்பனே, வழி இதுவே, இதில் நட என்று உம்முடைய வேதம் எங்களுக்கு வழிகாட்டுகிறபடியினால் இருக்கிறபடினால் எந்த துன்மார்க்கத்துக்கு அடுத்த ஆலோசனைகளோ, எந்த பாவிகளுக்கு அடுத்ததான வழிகளோ, எந்த பரியாசக்காரர்கள் உட்காரக்கூடிய இடத்திலே உட்கார்வதோ இராதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய வேதத்திலே ஆண்டவரே தகப்பனே நாங்கள் பாக்கெட் நியூ டெஸ்டமெண்ட் வைத்துக்கொள்ள அல்லது யோவான் போன்றதான சுவிசேஷ புத்தகங்கள் பாக்கெட்டில் வைத்துக்கொள்கிறது போல இருக்கிறது. எங்களுடைய செல்போனில் கூட வேத புத்தகங்களெல்லாம் வைத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தகப்பனே எங்களுக்கு வசதிகள் இந்த நாட்களிலே இருக்கிறது. ஆதலால் இரவும் பகலும் ஆண்டவரே 1 நிமிடமோ 5 நிமிடங்களோ 10 நிமிடங்களோ எங்களுக்கு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஆண்டவரே உம்முடைய வேதத்துக்கு வர, உம்முடைய வசனத்துக்கு வர, உம்முடைய வாக்குத்தத்தங்களுக்கு வர, உம்முடைய உபதேசங்களுக்கு நாங்கள் கடந்து வர, உம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நாங்கள் நடக்க ஆண்டவரே உம்முடைய வேதம் இந்த வருஷம் முழுவதும் எங்களுக்கு வெளிச்சமாய் இருந்தது போல இந்த புதிய ஆண்டிலே விளக்காய் வெளிச்சமாய் வழிகாட்டுதலாய் ஆண்டவரே விளங்க, தேனிலும் தேனிலும் அது மதுரமுள்ளதாய் விளங்க, பொன்னிலும் பசும் பொன்னிலும் வெளியேற பெற்றதாய் விளங்க ஆண்டவரே உம்முடைய வேதம் எங்களுக்கு விசுவாசத்தை கொண்டு வரும். உம்முடைய வேதம் எங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வரும். உம்முடைய வேதம் எங்களை மறுரூபமாக்கும். உம்முடைய வேதம் ஆண்டவரே எங்களை பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாக மாற்றும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் தியானமாய் இருக்கிறவர்களாய், நாங்கள் வாசிக்கிறவர்களாய், நாங்கள் ஆராய்கிறவர்களாய் ஆண்டவரே நாங்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை ஆண்டவரே ருசித்து வேதத்தின் மூலமாய் பார்க்கிறவர்களாய் நித்தமும் விளங்க அநேகருக்கு வேதத்தை வசனங்களை உம்முடைய ரட்சிப்பு கொடுத்த வார்த்தைகளை உம்முடைய பாடுமரண புண்ணியங்களை வேதத்தின் மூலமாய் கைப்பிரதிகள் மூலமாய் சுவிசேஷ பிரதிகள் மூலமாய் ஆண்டவரே நாங்கள் பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு நித்தமும் உதவி செய்தருளும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதமான தேவ நதியின் ஓரமாய் நடப்பட்டவர்களாய் ஆண்டவரே பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே சமாதானத்தின் நதியிலே நாங்கள் நடப்பட்டவர்களாய் எங்களுடைய குடும்பம் சமாதானம், எங்களுடைய பிள்ளைகள் சமாதானம், எங்களுடைய கையின் பிரயாசங்கள் சமாதானமாய் விளங்க பாலும் தேனும் ஓடுகிற ஆண்டவரே இந்த கானான் தேசத்தை போல வானத்தின் ஆசீர்வாதங்களினாலும் பூமியின் ஊற்றின் ஆசீர்வாதங்களினாலும் ஒவ்வொரு நாளும் நிரப்பி ஆண்டவரே எங்களுடைய காலத்திலே சாமி கர்த்தர் சகலவற்றையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே நீர் செய்ய நினைப்பது தடைபடாது என்கிற வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே யோபு 42:2 படி தேவரீர் சகலவற்றையும் நீ செய்ய வல்லவர், நீ செய்ய நினைக்கிறது தடைபடாது என்கிற வார்த்தையின்படியே ஆண்டவரே யோபினுடைய முன்னிலைமையை பார்க்கலாம் அவனுடைய பின்னிலைமையை இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தது போல இந்த 2025 ஆண்டிலே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் சுவாமி. இந்த புதிய 2026 ஆண்டிலும் ஆண்டவரே தகப்பனே இன்னும் உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் புகழ்ச்சியாய் கீர்த்தியாய் மேலான ஆசீர்வாதங்களினாலும் கிருபைகளினாலும் ஆண்டவரே ஆவியானவர் எங்களை நடத்தும்படி உம்முடைய வேதம் எங்களை நடத்தும்படி நாங்கள் வேதக்காரர்களாக விசுவாசிகளாக பரிசுத்தவான்களாக உமக்கு சாட்சிகளாக இந்த பூமியிலே ஆண்டவரே உலகமாமிச பிசாசை ஜெயம் எடுக்கிறவர்களாய் நித்தம் காணப்பட அனுகிரகம் செய்தருளும்படி செபிக்கிறோம். நாங்கள் கையிட்டு செய்கிற பிரயாசங்களை எங்களுடைய பிள்ளைகளுடைய பிரயாசங்களை கற்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே 30, 60, 100 மடங்கு எங்களுடைய வாழ்க்கை உம்முடைய நாமத்தை
நாமத்துக்கு மகிமையாய் பலன் கொடுக்கக்கூடியதாய் விளங்க உதவி செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எங்களுடைய கோணலானவைகளை நீர் செவ்வையாக்கி கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே தகப்பனே, எங்களுடைய வழிகளை நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அது உம்முடைய அடிச்சுவடுகளாய் விளங்கட்டும் சுவாமி. தகப்பனே, உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் நடக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு நித்தமும் அனுகிரகம் செய்தருளும்படி இந்த புதிய ஆண்டிற்குள்ளே எல்லா புது கிருபைகளோடு கூட, எல்லா புது நன்மைகளோடு கூட, புதிய ஆசீர்வாதங்களோடு கூட கடந்து உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் பிரவேசிக்க ஆண்டவர் எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும். 2025 ஆண்டு முழுவதும் ஆண்டவரே, எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் எங்கள் கையின் பிரயாசங்களுக்கும் சபை ஊழியங்களுக்கும் ஆண்டவரே நீர் செய்த சகல கிருபைகளுக்காக பாராட்டின நன்மைகளுக்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே நன்றியோடு கூட வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள அன்பின் பிதாவே. ஆமேன். God bless you. Happy New Year.